Hi everyone, good evening. இங்கே வந்திருக்கிற மீடியா ப்ரெஸ் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் நிறைய டிரெக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் எல்லோரும் இருக்காங்க. எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் ஐம் ஸோ ஹாப்பி நைட் എന്താ കാഴ്ച മലയാളം ഒരുപാട് നാളത്തെ ആഗ്രഹമായിരുന്നു ആൻഡ് ലൈക്ക് തമിഴ് ഇൻഡസ്ട്രിയിൽ വർക്ക് ചെയ്യണം എന്നുള്ളത്. ഐ എം സോ ഹാപ്പി ഫോർ ദാറ്റ്. நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பாங்க, நீங்கள் கொஞ்சம் தான் பார்த்துருப்பாங்க. அண்ட் ஐம் ஆல்சோ ஐ டென்ட் சி லைக் ஹவு இட் கம்ஸ் அண்ட் ஆல். ஐ வாஸ் ஆல்சோ வெயிட்டிங் ஃபார் the release and I don't know how much it came and all. And thank you so much for casting me in this project, director and producer sir, and the whole team of Lara and my co-actor Ashok and Vargi sir. எல்லாருமே ரொம்ப 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 சப்போர்ட் பண்ணாங்க for this character and thank you so much. Thank you all. Yeah, thank you. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே வந்திருக்க மீடியா அண்ட் ப்ரெஸ் டீம் எல்லாத்துக்கும் உங்கள் நேரத்தை வந்து எங்களுக்காக ஒதுக்கி வந்து எல்லாத்துக்கும் நன்றி. டைரக்டர் மணிமூர்த்தி சாரையும் ப்ரொடியூசர் கார்த்திகேசன் சாரையும் சொல்லப்போனால் அவங்க வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி எப்படின்னா சொல்லப்போனால் அவங்க ஒரு பொசிஷனில் இருக்க மாட்டாங்க. இப்போ எங்களுக்கெல்லாம் ரொம்ப வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தார். டைரக்டர் அந்த ஒரு பொசிஷனை தாண்டி இப்போ வந்து ஃப்ரெண்ட்லியாக வந்து இப்போது அந்த சார் சொன்ன மாதிரி தான் அந்த இடத்துல வந்து டைரக்டராக இருக்க மாட்டார். எங்களுக்கு வந்து என்னம்மா வேணும் எதுமா வேணும் உங்களுக்கு எல்லாம் ஓகேவா அந்த மாதிரி தான் கேட்பார். அதே மாதிரி எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக போய் படத்தை பாருங்கள் தேட்டரில். தேங்க்யூ ஸோ மச். ஜென்ரலாக மேடையில் அமர்ந்த பெரியவங்க நண்பர்கள்னு சொல்லுவோம். இங்கே மேடை எங்கே முடியுது, ஆடியன்ஸ் எங்கேருந்து உட்காந்துருக்காங்கன்னு தெரியல. இது முழுமையாகவே நல்ல உள்ளங்கள் ஆசீர்வதிக்க வந்த பியூட்டிஃபுல்லான ஹார்ட்ஸ் கலந்து ஒரு இடமா இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் அனைவருக்கும் ஃபார் பீயிங் ஹியர். மேடையில் ஸ்பெசிஃபிக்லி இப்போ ஆர் யு உதயகுமார் சாரோ பேரரசு சாரோ சிஸ்டர் கவிதா அக்கா சொன்ன மாதிரி ஏதோ ஒரு பயணம் இவ்வளோ வருடங்களாக ஜீரோலேருந்து ஆரம்பித்து சினிமாவில் ஒரு பயணம் போயிட்டுருக்கு. பட் இந்த பயணத்தில் ஒவ்வொரு தருணத்தில் அவங்க கேராஜன் சார் உட்பட ஃபங்க்ஷன்ஸில் வந்து பீன் தேர் கண்டினியூஸாக ஒரு ஆசீர்வாதம், ஒரு தலையில் ஒரு கை, ஒரு பேட் ஆன் த பேக் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல். அதுவே நமக்கு ஊக்கம் கொடுக்குது. இதை கீப் மூவிங்டா, ஒரு நாளைக்கு அந்த வெளிச்சம் வரும்னு. தேங்க்யூ ஸோ மச் சார். நீங்கள் கூட இருக்கிறது ஒரு மிகப்பெரிய பக்கபலமாக இருக்குது. அரவிந்த்ராஜ் சார், இட்ஸ் நம்மெல்லாம் சாதாரண டிஎஃப்டி அதெல்லாம் தாண்டி ஊமை விழிகள் டைம்லேருந்து ரசிகனாக பார்த்து கற்றுக்கிட்ட காலங்கள் தாண்டி எனக்கு அவர் கூட பயணிக்க ஒரு வாய்ப்பு அமைஞ்சது. ஒரு ப்ராஜெக்ட் எல்லாம் வி வர் பிளானிங். இட் இஸ் ஸோ நைஸ். ஒரு பிளெஸிங் டு இது ஜெனுவன்லி ஒரு குடும்ப விழாவாக தோணுது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் ஹியர் சார். அண்ட் லாரா, பேசிக்லி ரொம்ப சுருக்கமாக சொல்ல போனோன்னா எனக்கு இந்த படத்தோட வாய்ப்பு இதோட டைரக்ஷன் டீமில் இருக்கிற ஆல்பர்ட்னு ஒரு நண்பர் மூலமாக வந்தது. ஆல்பர்ட் சார் எனக்கு கால் பண்ணி சொன்னார், அசோக் ஒரு லோ பட்ஜெட் ஒரு டைட் பட்ஜெட் ஒரு படம் ஒன்று இருக்குது. நான் சொன்னேன் இந்த லைன் பொதுவாகவே நான் கேட்டிருக்கேன் சார், அடுத்தது என்ன சொல்லுங்களேன். அப்போ செட் இல்லை அசோக் சார், ஏன்னா ஆல்பர்ட் சாருக்கும் எனக்கு இருக்கிற ஒரு ரிலேஷன் என்னன்னா, இதுக்கு முன்னாடி அவர் ஒரு ப்ராஜெக்ட் சொல்லும்போது என்னை ஒரு ப்ராஜெக்ட் நைஸாக மாட்டி விட்டுட்டு அவர் எஸ் ஆகிட்டார். அப்போ நான் சொன்னேன், தெய்வமே நீங்கள் லாஸ்ட் டைம் நான் ஆக்டராக சினிமாக்கு திரைக்கு நேராக தெரியிற முகமாக இருக்கேன், நான் எஸ் ஆக முடியல, நீங்கள் பேக் சைட்லேருந்து நீங்கள் போயிட்டீங்க, தயவுசெய்து நல்லபடியாக சஜஸ்ட் பண்ணுங்கள் சார். டைட் பட்ஜெட் சொன்னப்போ கூட நான் கேட்டேன், கதைக்கு ஏற்ற செலவு பண்ணுற ப்ரொடியூசர் இருக்கார், ஆனால் கதை தான் நிர்ணயிக்குது என்ன செலவுன்னு. அதை ப்ராப்பராக கரை சேர்க்குற ஃபண்டிங் பேக்கிங் இருக்கா? ஏன்னா நம்ம ப்ராஜெக்ட் என்ன பட்ஜெட்டில் எடுக்கிறோங்கிற விஷயம் தாண்டி அந்த கதைக்கு என்ன தேவையோங்கிற விஷயத்த ப்ராப்பராக பூர்த்தி செஞ்சோம்னா, நேர்த்தி அந்த சொன்னோம்னா ஆடியன்ஸ் அதை ஜென்வின்லி ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த விஷயம் இந்த ப்ராஜெக்டில் முழுமையாக பூர்த்தி செய்யப்பட்டது. ஸோ தேங்க்ஸ் டு ஆல்பர்ட் சார். ஏன்னா அவர் என்ன மணிமூர்த்தி சார் அறிமுகப்படுத்தினார், இயக்குனர் அறிமுகப்படுத்தினார், ப்ரொடியூசர் கார்த்திகேசன் அண்ணனை அறிமுகப்படுத்தினார். ஒரு நல்ல படைப்பில், ஒரு நல்ல கண்டென்ட் ட்ரிவன் கதையில், ஒரு மாடரேட் பட்ஜெட்டில் அழுத்தமான கண்டென்ட் இருக்கிற ஒரு படைப்பில் இருக்கிற சந்தோஷம் மகிழ்ச்சி இந்த படத்தோட ப்ரோசஸில் எனக்கு இருந்துச்சு. லாராங்கிற விஷயம் இது ஒரு பர்டிகுலர் கதாபாத்திரமா இல்லை ஒரு காப் அண்ட் ஒரு சொன்ன மாதிரி வர்கீஸரோட மகனாக தான் நான் நடிக்கிறேன். மெஹரூஃப்னு ஒரு கதாபாத்திரம். இந்த மாதிரி ஒரு காப் அண்ட் இது சேஸ் ஒரு இன்வெஸ்டிகேஷன் கிரைம் த்ரில்லர் ப்ரைமர்லி. ஸோ இது ரெண்டு கேரக்டர்ஸோட ஏதோ இனிஷியல்ஸா இல்லை லாரா நான் யார், அது ஏதோ முழு ஃபார்மோட ஷார்ட் ஃபார்மா, இந்த விஷயங்கள் பல விஷயங்கள் அன்ஃபோல்ட் ஆகும். ஒரு படைப்பாக பார்க்கும்போது
இதில் நிறைய நியூ ஃபேஸஸ், நியூ டெக்னீஷியன்ஸ், நியூ எனர்ஜிஸோட சமன்வயமும் நடந்திருக்கு. அண்ட் அந்த பர்ஃபார்மன்ஸஸை கூட பார்க்கும்போது ஐ ஃபெல்ட் இதை ப்ராபப்ளி ஒரு ரெக்கக்னைஸ் ஃபேஸ் பண்ணியிருந்தாருன்னா இது இந்த அழுத்தமாக தத்துரூபமாக வந்து ஒரு ஆடியன்ஸை நம்ம மனசை தொட்டிருக்குமான்னு தோணுச்சு. தெர் ஆர் மெனி நியூ ஃபேஸஸ் இந்த ஃபிலிம். எனக்கு பர்சனலி லாரன்ஸ்னு கதாபாத்திரம் ஒருத்தர் பண்ணது ரொம்ப பிடிச்சது. ஒரு மார்ஜரியில் அப்படியே சீஃப் டாக்டராக பார்க்குற ஒருத்தர் குட்டி குட்டி nuances ஐ ரியலி லவ்ட் தேர் பர்ஃபார்மன்ஸஸ். ஸோ அந்த ஃப்ரெஷ்னஸ் இந்த படத்தில் இருக்குது. அந்த கண்டென்ட் ஐட்டமாக ஜென்ரலி எந்த படம் மாதிரி இருக்குன்னு நம்ம மைண்டில் ஓடும். இப்போ நான் தாடி முடி வளர்த்தோன்னே ஒரு படத்துக்கு அது பட்டுன்னு இந்த பருத்தி வீரன் சாயல் இருக்குமா, அந்த பட்டுன்னு நம்ம மைண்டு சிந்தனை போகும். நான் அப்படி வானம் பார்த்த சீமையிலேன்னு ஒரு படம் பண்ணியிருந்தேன். இன் ஜென்ரல் இது எந்த விதமான பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லாமல் ஒரு நல்ல கதை, ஒரு நல்ல கண்டென்ட் வருதுன்னா இந்த ஒரு நொடி மாதிரி ஒரு படம்லாம் வந்து தெரியும். ஒரு நல்ல இன்வெஸ்டிகேஷன், ஸ்மார்ட்டான ஸ்க்ரீன் பிளே, தெளிவாக ஒரு அந்த கதைக்கும் இந்த கதைக்கும் சம்மந்தம் இல்லை, பட் இந்த ஃப்ளேவர் உங்களை அட் தி எட்ஜ் ஆஃப் தி சீட் அட்டாச்சாக வச்சு உங்களை கண்டிப்பாக இருக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இந்த படைப்பில் இருக்குது. கதையோட லைன் கரு கொண்டு வந்தவர் ப்ரொடியூசர் சார். அவர் ரொம்ப ஸ்மார்ட்டாக அவரை பற்றி நிறைய விஷயங்கள் பேசணுன்னு இருக்குது. கோவை நண்பர்கள் நிறைய பேர் வெவ்வேறு ஊர்லேருந்து இன்ஃபேக்ட் இங்கே வந்திருக்கீங்க. தேங்க்ஸ் இந்த ஃபங்க்ஷனுக்கு, இந்த ஈவெண்ட்டுக்கு இருந்தது. ஃபர்ஸ்ட் டீசர் வரப்போ கூட அசோக் குமார் அவன் ஸ்டேஜில் வரப்போ, ஸ்க்ரீனில் வரப்போ ஒன்றும் பெருசாக இருக்கல. இவர் வந்தோடனே ஒரு விசில்லாம் கேள்விப்பட்டேன், கெத்தாக இருந்துச்சு சார் அவருக்கு. பட் ஐம் ரியலி ஹாப்பி. ஏன்னா ஒருத்தருடைய இவ்வளோ வருடங்களோட ஒரு பயணம் இருந்திருக்குல்ல சார். நாங்கள் ஜீரோலேருந்து ஆரம்பித்து பண்ணுறோம். முருகா, பிடிச்சிருக்கு, கோழிக்கூது, அடையாளம் கொடுத்த படைப்புகள் எனக்கே பர்சனலி ஏதோ போன ஜென்மத்தில் பண்ண மாதிரி இருக்குது. எனக்கே அந்த ரெக்கக்னிஷன் ஆடியன்ஸ் கூட கனெக்ட் ஆகிறதுக்கு நான் காத்துட்ருக்கேன். கடவுள் நேரத்தில் ஃபீல்டில் அப்ரிசியேஷன் இருக்குது. டேலண்டடாக இருக்க, டான்ஸ் ஆடுற, ஃபைட் பண்ணுற, தெளிவாக இருக்க, அஜயலாக இருக்க, நல்லா பண்ணுற, அந்த டேர்னிங் பாயிண்ட் அமையணும்னு அந்த பிளெஸிங் இருக்குது. அந்த விஷயம் மலரணும்க்கு நம்ம எல்லாருமே பயணிச்சிட்ருக்கோம். ஒரு 25 வருடங்கள் ஒரு நபர் சென்னைக்கு வந்து தடுமாறி கீழே விழுந்து திருப்பி ஊருக்கு போய் தூசி தட்டி ஒரு விஷயத்தை எம்பையரை பண்ணி படத்தில் ஒரு ப்ரொடியூசர் ஆஸ் வெல் ஆஸ் அன் ஆக்டர் ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டாண்டிங் ஸ்ட்ராங் கதாபாத்திரமாக நடிச்சு இன்னைக்கு அவரோட படைப்பு இங்கே உங்கள் கண்ணுக்கு நேர தெரிஞ்சிச்சு. இதை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள், ஏன்னா இட் இஸ் வெரி ஸ்வீட் ஆஃப் ஹிம் தட் வருஷம் ஒரு படம் கொடுக்கணும். ஒரு புது தயாரிப்பாளராக ஒருத்தர் நம்ம ஃபீல்டுக்கு வரும்போது நிறைய பேர் முதல்ல பயமுறுத்திடுவாங்க. இந்த பட்ஜெட்டில் பண்ணால் செட் ஆகாது, இதில் பண்ணணும், இதில் பண்ணினா தான் பணம் ரோலிங் இருக்கும், ரொட்டேஷன் இருக்கும், எல்லாம் தாண்டி கண்டென்ட்டை மட்டும் மையமாக வச்சு ஒருத்தர் இறங்கியிருக்கிறார். எனக்கு இந்த டீம் கூட இருக்கிற பயணம் ஹேஸ் பீன் வே மச் மோர் தேன் இந்த படத்தில் ஒரு நடிகனாக என்னோட இருக்கிற பயணம் தாண்டி. இட்ஸ் பீன் அ லிட்டில், நம்ம எல்லாருமே ஒரு பெயிண்டிங்கில் கதாபாத்திரங்களாக தான் இருக்கும். இதில் ஹீரோ ஹீரோயின் அந்த மாதிரின்னு இல்லை. இந்த கண்டென்ட் தான் ஹீரோவாக கண்ணுக்குமே முன்னாடி நிற்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு அங்கீகாரம் கிடைக்க வேண்டிய ஒரு நல்ல அழகான படைப்பில் நம்ம இருக்கோங்கிற சந்தோஷம் இருக்குது. கதையோட லைன் அவர்கிட்ட இருந்து வந்துச்சு. குழந்தைய தத்தெடுத்து அதை தன் குழந்தைய வளர்க்குறது மிகப்பெரிய விஷயம். அது மணிமூர்த்தி சார் கெத்தாக பண்ணியிருக்கிறாரு, த டிரெக்டர். ஏன்னா இந்த மாதிரி லைன் மட்டும் கேட்குறப்ப சம்டைம்ஸ் கொஞ்சம் ட்ரையான ஃபீலாக இருக்கும். அதை சுவாரஸ்யமாக ஒவ்வொரு சீன் நவுற விஷயமே நான் படைப்பாக பார்க்கும்போது ஒவ்வொரு கதாபாத்திரங்கள் கூட நம்ம கனெக்ட் ஆகிறது. ஒரு நீங்கள் படம் பார்க்குறப்ப தெரியும். பட் ஐ திங்க் அந்த ஆக்டர்ஸும் இங்கே இருக்காங்க. ஸோ அவங்கள பற்றி ஒரு அம்மா என்ன நடந்தாலும் அவங்களுக்கு வேறு ஒரு மண்ணும் இல்லை, 100 ரூபா கொடுத்துட்டு போயேங்கிற விஷயத்துலேயே இருப்பாங்க. அந்த அம்மா எனக்கு ரொம்ப பிடிச்சதுமா அவங்க ஒர்க்கு படத்தில் பார்த்தோன்னே. அந்த குட்டி குட்டி செதுக்கின விஷயங்கள் இருக்குல்ல, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருந்தாங்க. சமுதாயத்தில் நடக்கிற சில சோஷியல் இஷ்யூஸை, சோஷியல் விஷயங்களை கதையில் லைட்டாக ஹியூமரோட ஒரு சாட்டரிக்கலாக டச் பண்ணிவிட்டு ஆடியன்ஸ் மேலே சிந்திக்கவும் விட்டுருக்கிறாரு. ஸோ விச் ஷோஸ் அ பிரில்லியன்ஸ் ஆஃப் அ வெரி ஸ்மார்ட் டிரெக்டர். அண்ட் ஒரு ஸ்மார்ட் டிரெக்டராக மணிமூர்த்தி சார் கூட பயணிச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம். பாக்கி இந்த விழாவின் நாயகன் ரகு ஸ்ரவன், ஒரு த்ரில்லர் மாதிரி படைப்புகள் ஜென்ரலாகவே ஒரு மியூசிக் கம்போசருக்கு ஒரு ஹாரர் த்ரில்லர் எல்லாம் ஒரு வரப்பிரசாதம். அண்ட் அவர் பியூட்டிஃபுல்லாகவே பண்ணி 5 நாளில் என்னடா 5 நாளில் RR முடிச்சுட்டாங்க, ஏன்னா அசால்ட்டாக சொல்கிறான்னு தோணுச்சுன்னா தீனி இவ்வளோ இருக்குது, கிடச்ச உடனே ஜாலியாக ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. அதோட பிரதிபலிப்பு வந்திருக்கு. அவர் ஒரு மிகப்பெரிய பலம் ஃபார் த மூவி. சினிமாட்டோகிராஃபர் உட்பட ஒரு விஷுவலி உங்களை என்கேஜ் பண்ணுற ஒரு ஸ்க்ரீன் பிளே ட்ரிவன் கதை. கூடிய விரைவில் கடவுள் அனுகிரகத்தில் தியேட்டர்ஸ்க்கு வருவோம். அண்ட் உங்களோட அன்பு ஆதரவு இந்த டீமுக்கு தேவை. ப்ளீஸ் கீப் சப்போர்ட்டிங் அஸ். திரையுலகத்தில் அட் திஸ் ஜங்ஷர் ஐ வுட் ஆல்சோ லைக் டு தேங்க் சத்யராஜ் சார். முதல்ல இந்த டைட்டில் லான்ச் பண்ணும்போது சத்யராஜ் சார் தான் அதை ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணார். ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல் நண்பராக விஜய் சேதுபதி சார் ஒரு ஃபர்ஸ்ட் லுக்கை லான்ச் பண்ணார். படிப்படியாக வந்து இந்த படம் இப்போ ஆடியோ அண்ட் ட்ரெய்லர் லான்ச்சுக்கு வந்து கூடிய விரைவில் ரிலீஸோட பயணத்தில் இருக்குது. ப்ளீஸ் கீப் சப்போர்ட்டிங் அஸ்.
ஏன்னா நல்ல படைப்புகள் ஜெயிச்சிச்சுன்னா இன்னும் நல்ல படைப்புகள் வரும், இன்னும் ஊக்கம் கிடைக்கும், சினிமாவும் வளரும். தேங்க்யூ ஸோ மச். காட் பிளஸ் யூ ஆல். மனமார்ந்த நன்றி. நான் பேரரசு பேசின கடைசியில் பேசலான்னு பார்த்தேன். நான் அவர் ஏதாச்சும் பேசுவார், நம்மளை அனுப்பிட்டு பேசலான்னு பிளான் பண்ணியிருக்காரு. ஸோ எல்லாரும் ஒரு பெரிய கைத்தட்டு தட்டுங்க நம்ம தயாரிப்பாளருக்கு. இதில் ஒரு சுயநிலம் இருக்கு. அவரு நம்ம ஊருக்காரர் தான், கோயம்புத்தூர். ஒரு ஆள் வந்து ஒரு 20 வருஷம் இங்கே கஷ்டப்பட்டு, 20 வருஷமாக நீங்கள் என்னை வந்து பார்த்துருக்கலாமே. அப்போ நான் கொஞ்சம் பிஸியாக இருந்தேன். பார்த்தீங்களா? பார்க்கலையா? பார்த்து உங்களை கரெக்ட் பண்ணல, அதனால் நீங்கள் தயாரிப்பாளர் ஆகிட்டீங்க. பார்த்தீங்களா? ஒரு தடவை நண்பர் ஒருத்தர் சொன்னார் இதே மாதிரி, எனக்கு வாய்ப்பு தரவே இல்லை, நீங்கள் கடைசி வரலன்னு என்னை திட்டிகிட்டு இருந்தார் மேடையில். நான் ஒரு படத்தில் மேக்சிமம் ஒரு முக்கிய கதாபாத்திரங்கள் ஒரு 4-5 தவிர ஒரு 10 பேருக்கு அங்கங்கே சின்ன சின்ன கேரக்டர்ஸ் வரும். அதை தவிர வந்து அந்த ஸ்பாட்டுக்கு போகிற டைமில் நம்ம கூட இருக்கிறவங்க அப்படி இப்படி பணியாற்றினவங்க ரச்சனையாகவும் வந்தோன்னா கூப்பிட்டு நடிக்க வச்சுருவோம். பொதுவாக அப்படி தான். அப்புறம் தான் நான் சொன்னேன், நான் பேசும்போது சொன்னேன், நல்ல வேளை நான் உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கல. வாய்ப்பு கொடுக்காதனால இப்போ 15 காலேஜுக்கு ஓனராக இருக்கிறார். என் நண்பர் தான். அந்த மாதிரி சினிமா வாய்ப்பு கிடைக்காதனால கோயம்புத்தூரில் போய் ஒரு பெரிய பில்டர் ஆகிட்டார், மிகப்பெரிய தொழிலதிபர் ஆகிட்டு. அவர் சாதாரண கூட்டத்தை கூட்டு வரல, அவருக்காக உயிரை கொடுக்கக்கூடிய நண்பர்கள் இருக்கிறாங்கன்றது மிகப்பெரிய விஷயம். ஆக இந்த படம் ஓடுதோ ஓடலையோ அதை பற்றி கூட கவலைப்படுங்க, அடுத்த படம் எடுக்கிறீங்க, அந்த அளவுக்கு நீங்கள் கூட்டம் சேர்த்து வச்சுருக்கீங்க. அதுக்காக நீ வருத்தப்படாத டைரக்டரை, கண்டிப்பாக ஓடும். ஏன்னா உண்மையாக ஒரு நல்ல விஷயம் கண்டென்ட்டை எடுத்துட்டு அதுக்கு உண்மையாக உழைக்கிறவங்களுக்கு எப்பவுமே வெற்றி வந்து கூட வரும், நிச்சயமாக வரும். அதனால் நீங்கள் எல்லாம் பேசுகிறத கேட்கும்போது நம்ம அசோக் சொன்னப்பில் அழகாக இந்த படத்தில் என்னென்ன நடந்தது, யார் யார் எப்படி எப்படின்னு அழகாக சொல்லிட்டாரு. தயாரிப்பாளர் கார்த்திகேசன் பேசும்போதும் அழகாக, அதாவது ஜோடனையாக பேசாமல் நம்ம மனசுக்குள்ளே என்ன இருக்கோ அதை அப்படியே யதார்த்தமாக சொன்னீங்க. அதே மாதிரி இயக்குனரும் சொன்னார். இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, இது ஒரு குடும்பமாக இருந்து நீங்கள் இந்த படத்துக்கு எல்லாரும் பணியாற்றிருக்கீங்க. இந்த குடும்பம் நிச்சயமாக ஒரு நல்ல குடும்பமாக, மற்றவர்கள் போற்றும் குடும்பமாக நிச்சயமாக வெற்றி பெறும் என்பதில் எல்லளவும் எனக்கு சந்தேகமில்லை. பொதுவாக படத்தோட ட்ரெய்லரை பார்த்த உடனே நமக்கு வந்து புரிஞ்சிடும், இது ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம்ன்ற மாதிரி. இந்த ட்ரெய்லரை பார்த்த உடனே ஒரு இந்த முக்கியமான மேட்ரு என்னென்னே கண்டுபிடிக்க முடியல, ஆனால் ஏதோ ஒன்று இருக்குன்றது மட்டும் தெரியுது. அந்த அளவுக்கு ரொம்ப விவரமாக வில்லங்கமான ஆளாக இருப்பான் போல் இருக்கேன், எதையுமே வெளியே விட்டுறக்கூடாது அப்படின்ட்டு. அப்படி ஒரு ட்ரெய்லர்லேயே சரி யாரா இந்த ஹீரோயினை தான் போட்டுடுறாங்களோ, இவங்க சரியில்லையோ, இல்லை ட்ரக்ஸ் வருதோ, மாஃபியா வருது, ஏதோ ஒன்று இருக்குது. ஆனால் எதுவுமே காட்டிக்காமல் ஒரு முகத்தோற்றத்தோடு அப்படியே ஒரு முறைப்போடவே வெறப்போடவே திரிகிற ஒரு ஆளாக கார்த்திகேசன் வேறு. அப்படியே கான்ட்ராஸ்டாக அசோக்கு ஒரு லவ் பாய் மாதிரி ஜாலியாக ஸ்டைலாக. அவர் எப்பவுமே ஸ்டைல் தான், லவ் பாய் தான். அதை வருத்தப்பட வேண்டாம். சினிமாங்கிறது இருந்துகிட்டே இருக்கும், நம்ம இருக்குமோ இல்லையோ. சினிமா இருக்கிற வரையிலும் நீ இருப்ப. ஏன்னா உங்ககிட்ட அந்த உழைப்பு இருக்குது, அந்த உன்னதமான அர்ப்பணிப்பு இருக்குது. இந்த டெடிக்கேஷன் அப்படின்றது அசோக்கிட்ட
நிறையவே இருக்குது. என்றைக்குமே ஒரே மாதிரி. அது படங்கள் வந்து வெற்றி பெறுகிறதா இல்லையான்றது நல்ல விஷயம். நம்ம சினிமாவில் இருக்கிறோன்றதே பெரிய விஷயம். அது எத்தனை பேர்த்துக்கு இருக்குன்றீங்க? நிறைய பேர்த்துக்கு கிடையாது. இன்றைக்கும் நீங்கள் வந்து ஒரு படம் நடிச்சிருக்கீங்க ஹீரோவா. ஸோ அதே வெற்றி தான். அந்த வெற்றியிலிருந்து அடுத்த படிக்கு நீங்கள் செல்வதற்கான ஒரு ஏற்றமாகத்தான் ஒவ்வொரு படத்தையும் நம்ம நினச்சி, ஒவ்வொரு தொழில்நுட்ப கலைஞனும் சரி, ஒரு நடிகனும் சரி, ஒரு நடிகையும் சரி, கலைஞர்களும் சரி, பாடலாசிரியர் அழகாக எழுதியிருந்தார். எந்த பாட்டு எழுதுனீங்க நீங்கள்? எல்லா பாட்டுமா? இந்த 3 பாட்டும் ரொம்ப ரொம்ப அழகாக எழுதியிருந்தார். டியூனும் ரொம்ப நல்லா கம்போஸ் பண்ணியிருந்தீங்க. அது குறிப்பாக வந்து அந்த இஸ்லாமிய அந்த நிக்கா சாங்கு ரொம்ப வந்து எக்ஸ்ட்ராடினரியாக இருந்தது. ரொம்ப என்ன நல்லா பாடியிருந்தார் சாரு. வாய்ஸ் ரொம்ப பிரமாதமாக அது அவருக்கு இருக்கு. அந்த பாடலும் ரொம்ப நல்லா இருந்தது. அந்த முதல் பாடலும் நல்லா இருந்தது, ராஜன் சார் சொன்ன மாதிரி. அப்புறம் அந்த டூயட் சாங்கு இட் வாஸ் ரியலி குட். ஒரு நல்ல மெலடி கம்போஸ் பண்ணியிருந்தீங்க. ஸோ கதை நாயகன் வந்து நிச்சயமாக தான் யாருன்றது இதில் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அவர் சின்ன சின்ன கதாபாத்திரங்கள் பண்ணவங்க எல்லாமே வந்து இயல்பான நடிகர்களாக தெரிஞ்சாங்க எனக்கு. ஒரு ஆர்டிஃபிஷியலாகவோ அது வந்து புதுசாக வந்து நடிக்க தெரியாமல் நடித்த மாதிரி எந்த முகங்களும் இல்லை. ஆக ஒரு வெற்றி படத்துக்கு உண்டான எல்லா விஷயங்களும் இந்த படத்தில் இருக்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நமக்கு வெற்றி கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னெல்லாம் ஏங்க வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம ஒரு சிறந்த படைப்பை கொடுத்துருக்குறோன்னா, நம்ம வீராய் மக்கள் நம்ம ஹீரோ சொன்ன மாதிரி நமக்கு ஒரு நல்ல களத்திலே ஒரு நல்ல கண்டென்ட்டில் நம்ம இருந்தாவே போதும், நமக்கு ரெக்கக்னேஷன் தானாக கிடைக்கும். இவர் சொன்ன மாதிரி. ஆக ஒரு ரெக்கக்னேஷனுக்காக நம்ம வந்து நம்ம டெடிக்கேஷனை பண்ணிட்டோம்னா வெற்றி தோல்வியை பற்றி கவலைப்படக்கூடாது. அந்த டெடிக்கேஷனே நம்மளுடைய வெற்றி தான். நிறைய பேர் என்ன கேட்பாங்க, என்ன சார் நீங்கள் படமே பண்ண மாட்டேறீங்க? நான் வருத்தப்படுறதை விட என்னை நேசிக்கிறவங்க, என்னையும் அரவிந்தராஜ் அவர்களையும் நாங்கள்லாம் ஒன்றா திரைப்படக் கல்லூரியிலிருந்து ஆபாவானன் அவர்களால் உருவாக்கப்பட்டவர்கள். என்ன சார் பீக்கில் இருந்தீங்க, ஏன் சார் இப்போ நீங்கள், ஏன் சார் என்ன நானாக மாட்டேங்கிறேன், அது நான் படமே எடுக்க மாட்டேன்ற மாதிரி. ஏன்னே அவர் சொல்கிறார், எங்கள் அண்ணன்மார்கள்லாம் இருக்காங்க, என் பிரதர்ஸ் எல்லாம் என்னை தூக்கி அப்படியே வளர்த்தாங்க. அப்படியே ஒவ்வொரு பத்திரிகையாளரும் என்னை வளர்த்தாங்க. அவங்க வளர்க்குற மாதிரி நம்மளும் நடந்துக்கிட்டோம். நம்ம படைப்புகளும் அந்த மாதிரி அப்படி தூக்கி கொண்டு போய் உச்சத்தில் உட்காந்து வச்சாங்க. த ஹையஸ்ட் பிஸ்னஸ் ஆர்வி உதயகுமார், ரஜினிகாந்த், ஏவிஎம். ஹையஸ்ட் பிஸ்னஸ், ஹையஸ்ட் பேமெண்ட், அப்படியெல்லாம் நம்ம இருந்தவங்க தான், இல்லாமல் இல்லை. இப்போ ஏன் சார் அப்படின்னு வருத்தப்படுறதில் அவங்களுக்கு ஒரு நியாயம் இருக்குது. ஆனால் நான் வருத்தப்படலை, எனக்கு வருத்தமே இல்லையா. என்ன சார் நீங்கள் பீக்கில் இருந்தீங்க? பீக்குன்றது ஒரு உச்சி. உச்சிங்கிறது எப்படி? உச்சி என்றது ஒரு கூர்மையான ஒரு உயரம், த டாப். அந்த கூர்மையில் ஒருத்தன் ஏறிட்டான்னா நிற்கிறது கஷ்டம். அப்படி பார்த்தா தலை சுத்தம். அப்போ தான் சொன்னேன், உச்சி என்பது ஒரு மிகச்சிறிய இடம். கொஞ்சம் நகர்ந்தால் நம்ம கீழே விழுந்துருவோம். அந்த உச்சியில் நான் பார்த்தவர்கள் எத்தனை இயக்குனர்கள். ஒரு காலத்தில் ஸ்ரீதர் சார் இருந்தார், ஒரு காலத்தில் பாலச்சந்தர் சார் இருந்தார், ஒரு காலத்தில் பாரதி ராஜா சார் இருந்தார். அந்த மாதிரி பல இயக்குனர்கள் இருந்த அந்த உச்சி, அவங்க இறங்காமலே இருந்திருந்தா அந்த உச்சிக்கு நான் போயிருக்க முடியுமா? ஸோ அவங்க இறங்க, நம்ம போக, நம்ம இறங்க, சங்கர் வர. சார் அந்த உச்சிங்கிறது ஒரு விளையாட்டு இடம் மாதிரி, புரியுதா? ஸோ வெற்றி வரும், வெற்றி பெற்றவர்கள் தோல்வி வருவார்கள், தோல்வி பெற்றவர்கள் மீண்டும் வெற்றி அடைவார்கள். இது வந்து இயற்கை, எல்லாருடைய மனித வாழ்க்கையிலையும் நடக்கிற ஒரு விஷயம், சினிமாவில் மட்டும் இல்லை. ஸோ வெற்றி தோல்விகள்ன்றது அவர் எப்படி, நான் வந்து இந்த சினிமாவில் தோத்துட்டினேன் அப்படின்னு
கோயம்புத்தூருக்கு போனேன், தோத்துட்டுனேன்னு போகல, போய் ஜெயிச்சுட்டு திருப்பி இங்கே வருவேண்டான்ட்டு வந்தார் பாருங்களா, அதுதான் முனைப்பு. அந்த முனைப்பு மட்டும்தான் நம்மளை வந்து மேலே இழுத்து கொண்டு செல்லுமே தவிர, இப்போ சொல்கிறாங்க கதையாடா இருக்கிறாங்க, என்னடா இப்படி எடுக்கிறாங்க அப்படி எடுக்கிறாங்க எல்லாம். ஆனால் நம்ம பத்திரிகையாளர்களை, தரமான சினிமா பத்திரிகையாளர்களை, சினிமா ஊடகவியலாளர்களை எப்பவுமே குறை சொல்ல மாட்டேன். ஏன்னா அவங்க தரம் தாழ்ந்து யாரையும் விமர்சிக்கவே மாட்டார்கள். அதுக்குன்னு ஒரு சில குரூப் வந்து ஏதோ பண்ணுது. அடுத்தவன் வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு உண்டான முயற்சிகளில் ஒரு சில பேர். இன்றைக்கி தான் ஒரு வீடியோவை பதிவு பண்ணிட்டேன், நானே வந்து ஒரு ஊடகவியலாளன் ஆயிடுறேன். ஸோ அந்த மாதிரி நிறைய போலிகள் சுற்றுற ஊராயிடுச்சு. இது ஒன்றும் பண்ண முடியாது. இது சுதந்திரம். இந்த விஷுவலுக்கு இருக்கிற சுதந்திரம் இருக்குது பாருங்கள். இந்த மொபைல் எப்போ வந்து ஒரு மனுஷன் கைக்கு வந்துருச்சோ, அவன் கெட்டதையும் சொல்லுவான், நல்லதையும் சொல்லுவான், தேவையானதையும் சொல்லுவான், தேவையில்லாதையும் சொல்லுவான். ஆனால் எந்த ஒரு விஷயத்தையும் நாம் உணராமல் அதை தப்பாக அடுத்தவங்களுக்கு சொல்ல கம்யூனிகேட் பண்ணக்கூடாது. அதுதான் நம்ம தெரிஞ்ச மாதிரி பேசுறது. அதை நம்ம பத்திரிகை நண்பர்கள், எனக்கு தெரிய கடந்த 40 ஆண்டு காலமாக நான் சினிமாவில் நான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்க என்னுடைய பத்திரிகை நண்பர்கள் செய்ததே கிடையாது. தப்புன்னு சொல்லுவாங்க, அது வேற விஷயம். ஒருவர் மனதை புண்படுத்துகிற மாதிரியோ அடுத்தவங்களை இழிவுபடுத்துகிற மாதிரியோ நம்ம ஒரு விமர்சனத்தை வைக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு சொல்லுங்க? அந்த மாதிரி தப்பு பண்ணாதவங்களே தான் இந்த நாட்டில் உலகத்தில் இருக்காங்களா சொல்லுங்க? காழ்ப்புணர்ச்சியை தவிர்த்து விட வேண்டும். அதுதான் நானும் சொல்ல வரேன். ஆக நான் ரெடியாக தான் இருக்கேன். உங்கள் ப்ரொடியூசரையே எல்லாம் கைத்தட்டி என்னை வச்சு என்ன படம் எடுக்க சொல்லுவேன். என்ன இந்த பட்ஜெட் எவ்வளோ ஆச்சு? அந்த பட்ஜெட்டை விட 1 கோடி ரூபா கம்மியாக எனக்கு கொடு, நான் ஒரு படம் எடுத்தேன். கரெக்டா? இதுதான் நான் சொல்ல முடியும். அப்போது இந்த காலத்தில் நிறைய பேர் வருத்தப்படுறாங்க, நம்ம படங்கள் வந்து வெளியாக மாட்டேங்குது. நானே வருத்தப்படுறேன். ராஜா அண்ணன் சொல்லிட்டு போனார், நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகாமல் இருக்கு. தரமாக எடுக்கக்கூடிய திரைப்படங்களுக்கு எப்பவுமே மார்க்கெட் இருக்கு, அது இல்லைன்னே சொல்ல முடியாது. அது அவரே சொன்னார், ரப்பர் பந்து ஓடுதுன்னு. இந்த ஆண்டு வந்த நிறைய திரைப்படங்கள், நல்ல ஓடிய திரைப்படங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரும் பொருட்செலவில் எடுக்காத, சின்ன பொருட்செலவிலே சின்ன பட்ஜெட் படமாக எடுக்கப்பட்ட திரைப்படம். ஆக நம்ம எடுக்கக்கூடிய விஷயத்தை அழகாக எடுக்கணும், அதை வந்து அடுத்தவங்க ரசிக்கிற மாதிரியே எடுக்கணும், அடுத்தவங்க ஏற்றுக்கிற மாதிரி எடுக்கணும். பார்க்கும்போது ஆஹா, அடே நம்ம லைஃப்பில் நடந்த ஒரு விஷயம், அது அப்படியே நம்ம எடுத்துக்க சூப்பராக எடுத்துக்கானா, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு ஜோலி. இது ஒன்றும் பெரிய நம்ம கம்பராமாயணம் மாதிரி ஒரு சீத்தலை சாத்தனார் இது மாதிரி இதெல்லாம் எடுக்க வேண்டியதில்லை. நம்ம அழகாக நம்ம வாழ்வியல்ல நம்ம படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம ஊரில் நடக்கிற விஷயங்களில் ஒரு 2 கேரக்டரை தூக்கிட்டு வந்து அப்படியே படம் பண்ணது தான். அதுங்கெல்லாம் தான் பெரிய ஹிட் ஆச்சு. ஆக நம்ம இங்கே வந்தோமா, நம்ம வேலையை ஒவ்வொருத்தரும் அவன் வேலையை கரெக்டாக பண்ணாவே ஒரு திரைப்பட குழுவில் இருக்கிற அத்தனை பேரும் ஒவ்வொருத்தரும் டெடிக்கேஷனோடு அவன் வேலையை கரெக்டாக பண்ணால் அந்த படம் நிச்சயமாக வெற்றி படமாகும். அது எதுக்கு கொண்டாந்து சேர்த்துறேன்னா, இதில் ஒவ்வொருத்தரும் சரியாக உழைத்திருக்கிறார்கள் என்று இயக்குனரும் சரி தயாரிப்பாளரும் சரி அழகாக சொன்னாங்க. அந்த உழைப்பு இருக்கு பாருங்க. அந்த குழந்தை கூட சொல்லிச்சு, இந்த மலையாளம் நம்ம ஹீரோயின் பேர் என்னன்னு தெரியல, அனுஸ்ரீயா.
அது அந்த ஃபேஸ் ரொம்ப அழகாக இருந்தது. அந்த அதில் ஒரு இன்னசென்ஸும் இருந்தது, ஒரு எமோஷ்னல் ஃபேஸு. உனக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கிறது. அதே மாதிரி அந்த பாப்பாவும் அளவாக பேசினாலும் அழகாக பேசுனீங்க. ஆக இந்த படத்துக்கு எல்லாமே அழகாக அமைஞ்சிருக்கு. டைரக்டர் நீ முன்னாடி இருந்த கெட்டப் எனக்கு தெரியாது, வேணே இந்த கெட்டப்பா இல்லை வேணே மாற்றிட்டியான்னு தெரியாது. பட் உன்னுடைய கெட்டப் நல்லா இருக்கு நிச்சயமா. அதாவது ஒரு கான்ஃபிடென்ஸ் இருந்தது தம்பி பேசும்போது. நான் நல்ல படம் எடுத்திருக்கேன்னு நினைக்கிறேன். நிச்சயமாக நீங்கள் லைக் பண்ணுவீங்க. ப்ரொடியூசருக்கு சொன்னபடி நான் எடுத்துட்டேன், சொன்ன நேரத்தில் எடுத்தேன். நான் மட்டும் இல்லை, என் கூட எல்லாரும் என் தோள் கொடுத்ததுனால அது சரியாக நடந்ததுன்னு அடுத்தவங்களுக்கு உண்டான அந்த மரியாதையும் கொடுத்தேன் பாருங்க. அது வந்து நான் பாராட்டேன். ஆக ஒரு திரைப்படம் வந்து எவ்வளவு சிறப்பாக நம்ம எடுக்கலாம், சில சமயத்தில் சிறப்பாக எடுக்காமல் இருக்கலாம், சில டைமில் மொக்க சினிமா ஓடும். என்னுடைய சிங்கார வேலன்னு பார்த்தீங்கன்னா அது மொக்க சினிமா. உண்மையா? ஏன் சிரிக்கிறீங்க? கமல் சாரை வச்சு எடுக்க வேண்டிய படமாங்க அது. எவ்வளோ பெரிய ஜீனியஸ். சரியா கதை கரெக்டாக அமையல. சரி கதை இல்லாமையே ஒரு படம் எடுக்கணும்னு ஆரம்பிச்சோம். என்ன லொல்லு இருக்கும் பாருங்க. கதை இல்லாமையே ஒரு படம் என்னடா பண்ணுறது? ஒரு சின்ன அஞ்சு வயசு பொண்ணு ஜட்டி பனியனோட காணாமல் போச்சு, அதை தேடி கண்டுபிடிச்சி கல்யாணம் பண்ணுறது தான் ஹீரோவோட வேலை அப்படின்னு ஒரு கதை. இப்படியெல்லாம் எவனாச்சும் கதை பண்ணுவானா? என்னோட லொல்லுன்னு தான் நாங்கள் பண்ணியிருப்போம். எனக்கு தலையில் இடி இறங்குன மாதிரி. இது ஓகேன்ட்டாரு தயாரிப்பாளரும் சரி எழுத்தாளரும் சரி. இதை கொண்டாந்து நீங்கள் கூட எல்லாம் சாங்காக கொடுத்துறேன்னு இளையராஜா சார் சொல்ல, சாங்க வச்சுட்டு என்னடா அப்படியே சுற்றிக்கிட்டே இருந்தேன். சும்மா காரில் அப்படி போக வேண்டியது, இப்படி வர வேண்டியது, ஆஃபீஸில் போய் உட்கார வேண்டியது, திருப்பி 2 ஃப்ரெண்ட்ஸுங்களை கூப்பிட்டு பீச்சுக்கு போக வேண்டியது, இப்படியே சுற்றிட்டு போகிற வழியில் வர்ற வழியில் எழுதுகிற சீன் தான் அதெல்லாம். அடித்தது பாருங்கள் எப்படியெல்லாம். நான் அந்த படத்துக்கு முதல்லையே வந்து போட்டேன் ரிலீஸ் அன்னைக்கு, தயவு செஞ்சு இந்த படத்தை பார்க்க வருபவர்கள் மூளையை கழட்டி வீட்டில் வைத்து விட்டு வாருங்கள். ஏன்னா வந்துட்டு இப்படியெல்லாம் படம் எடுத்தானுங்களேன்னு இப்போ நம்மளை டார்ச்சர் பண்ணிடுவாங்கன்ட்டு அதையும் முதல்லையே போட்டேன். இளையராஜா கூப்பிட்டு கேட்டார், என்னையா இந்த மாதிரி? ஆமாம் சார், படத்தை இப்போதான் சின்ன கவுண்டர் ஓடிட்டு இருக்குது, இந்த படம் எடுத்தவனா இந்த படத்தை எடுத்தான்றது ஏதாச்சும் ஒரு கதையே இல்லாமல் ஒரு படம் எடுத்துட்டாரு. அப்போ நம்ம கமிட்மெண்ட் என்னன்னா, நான் சின்சியராக உழைக்கிற ஆள் தான் தம்பி மாதிரி. என்ன பண்ணணும்? சரி இந்த படம் கதை என்பது ஒரு சின்ன விஷயம், திரைக்கதை பண்ணுவோம், அதை பெஸ்ட்டாக பண்ணுவோம். முதல் காட்சியிலேருந்து கடைசி காட்சி வரையிலும் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்படி சிரிப்பு வர்ற மாதிரியான காட்சிகளையே யாருன்னு எல்லாம் போட்டு மண்டையை உடைச்சிக்கிட்டு, பொள்ளாச்சின்ற ஊரில் வெறும் தேங்காய் விளையிற பூமி, வெறும் நெல் விளையிற பூமி, அங்கேருந்து கருவாடை மெட்ராஸ் கேமராச்சு எடுத்துகிட்டு வருவானே? யோசனை பண்ணுங்க, மெட்ராஸில் இல்லாத கருவாடா? ஆனால் இன்னைக்கு வரலையும் யாரும் கேள்வி கேட்கல. ஏன்னா அவங்க எல்லாம் எனக்கு ரொம்ப பிடித்த ரசிகர்கள். மூளையை வீட்லேயே கழட்டி வச்சுட்டு வந்துட்டாங்க அப்படின்னு எந்த அளவுக்கு என்னை நேசிச்சிருப்பாங்க. ஏன்னா அந்த காமெடி சீக்வன்ஸில் அது போகிற போக்கில் வந்து அந்த கருவாடு பொள்ளாச்சியிலிருந்து வருதா, இல்லை மெட்ராஸ்லேயே இவ்வளவு கருவாடு இருக்கும்போது பொள்ளாச்சியிலிருந்து ஏன் வரணும் அப்படின்லாம் யாரும் யோசிக்கவில்லை. அது ஒரு டேலண்ட். புரியுதா? இதுக்கு ஒரு கைத்தட்ட வேண்டாமா? ஆக மொத்தம் நல்ல கதை எடுத்தால் தான் ஜெயிக்க முடியுன்றதும் கிடையாது. புரியுதா உங்களுக்கு? நேரம் நல்லா இருக்கணும். கதையும் உழைப்பும் டெடிகேஷனும் என்ன இருந்தாலும் சரி, நேரம்னு சொல்கிறது இந்த ரிலீஸ் தேதி,
ரிலீஸ் டைமில் என்னென்ன நல்ல படங்கள் ஏதாச்சும் ஓடுதா, இல்லை தியேட்டர்கள் எல்லாம் காலியாக இருக்கிற தியேட்டர்கள் நிறைய கிடைக்குதா, இந்த மாதிரி சில விஷயங்களை தான் நான் நேரம்னு சொல்கிறேன். அதை விட இன்னொரு நேரம் இருக்குது, அது நம்ம கட்டம். ஆக இத்தனை விஷயம் இருக்குது சினிமாவுக்கு. அதனால தான் சினிமா ஆரம்பிக்கும் போதே பூஜை போடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு ஏதாச்சும் சொல்கிறாங்களா? அந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு சொல்கிறாங்க. ஆனால் சினிமாவுக்கு பூஜை அவசியம். அந்த பூஜை நல்ல நேரமாக பார்த்து நல்ல ஓரையில் போடுறாங்களா இல்லையா, அதெல்லாம் பார்த்து போட்டு பாருங்க. அவர் ஒரு எந்த கோயில் படுத்துட்டே இருக்கு, அம்மன் மாசாணி அம்மன் கோயிலில் பூஜை போட்டுங்க. மாசாணி அம்மன் உங்களை கைவிட மாட்டார் என்று கூறி உங்கள் அனைவருக்கும் வாழ்த்து கூறி, அடுத்தது எனது அன்பு தம்பி யாருக்கு, என் இயக்குனருக்கு, தயாரிப்பாளருக்கு. நம்ம அந்த ஆடியோ வெளியிடுறோமா இல்லையா? ஏன்னா ராஜன் போயிட்டாரு, இப்போ நான் போக போகிறேன். அது ஆடியோ கொடுத்தாங்கன்னா அப்படியே எடுத்து போயிடலாம். இந்த மாலை வேளையில் வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம்.